ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னதான் அரோராவை தயவுசெய்து யாரும் பேச வேணாம், அரோரா என்னுடைய நல்லதுக்காக தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைவில் வந்து கானா வினோத் நிறைய பேசியிருந்தாலும், அரோராவை பற்றின நிறைய விஷயங்களை அவங்க வந்து கானா வினோத் கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்களும் சாண்ட்ராவும் உட்காந்து பேசினது, அவங்க எல்லாம் பண்ணினது எல்லாமே நம்ம பீப்புள்ஸ் வந்து நல்லா ஐடென்டிஃபை பண்ணி தனித்தனியாக காமிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த டாப் 6ல் இருக்கிறது நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத், திவ்யா கணேஷ், அதுக்கப்புறமேலு சபரி, அரோரா, சாண்ட்ரா, அப்புறம் விக்கல்ஸ், இவங்க தான் இருக்காங்க. டிக்கெட் டு ஃபினாலே வாங்க வின் பண்ணணுனால அரோரா வந்து உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஆனால் கானா வினோத்தை எவிக் பண்ணிட்டா சாண்ட்ரா சரி, நம்ம திவ்யா கணேஷ், சபரி 3 பேருமே விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். இதில் ஸ்டார்டிங்கில் இருந்தே அவங்க வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுத்ததுல இருந்தே அவங்களுக்கு சாண்ட்ராவுக்கு விஜய் சேதுபதியும் சரி, வெளியில் பிரஜினும் சரி, சரியான சப்போர்ட், உள்ள பிக் பாஸும் சரி நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லி. இப்போ எதிர்பாராத விதமாக சாண்ட்ரா டைட்டில் வின் பண்ணால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் மணி நீட் இருக்குது, மணிக்காக தான் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுமே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்கில். அதனால் இப்போது வந்து மேபி திவ்யா கணேஷ் ரன்னர் ஆகி சாண்ட்ரா டைட்டில் வின் பண்ணனா கூட ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. ஏன்னா சாண்ட்ராவோட அந்த கார்டாஸ் பிஹேவியருக்கு அப்புறமேலு சாண்ட்ரா பற்றி எல்லாரும் புட்டு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு டு த எக்ஸ்ட்ரீம் டு த கோர் நீங்கள் போய் அந்த அந்த சுச்சுவேஷனை உங்கள் கைக்குள்ளே கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க அழகா. ஏன்னா நீங்கள் நினச்சிருந்தா அவங்க 2 பேருக்குமே சின்ன வயசு தான் ஆகுது, இன்னும் மேரேஜ் ஆகலை. மேபி அவங்க எவிக்ட் ஆகிருந்தா தாராளமாக அவங்க வெளியில் போய் அவங்க வேலையை பார்த்துருக்கலாம். ஆனால் பண்ணின தப்புக்காக அவங்க பனிஷ் பண்ணப்படுவாங்க எப்படின்னாலும். ஆனால் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து எவிக்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் அ பிளான்டு திங். கண்டிப்பாக இது ஒரு பிளான்டு திங் தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க பண்ணது தப்பு தான், அதுக்கு எவிக்ட் ஆகி வெளியில் போயிருக்கலாம், இல்லை எல்லோ உள்ளே இருந்திருக்க தேவையில்ல எல்லோ கார்டு வாங்கிட்டு, பட் எவிக்ட் ஆகி வெளியில் போயிருந்துருக்கலாம். பட் அவங்கள பிளான் பண்ணி அவங்க லைஃப்பை ரூயின் பண்ணி, அது இல்லாமல் உள்ள அவங்க லைஃப்பை ட்ரிகர் பண்ணுற மாதிரி நிறைய ஒரு 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 யாருமே எதிர்பார்க்காத நிறைய வார்த்தைகளை நீங்களும் கம்ருதீனும் பார்வதியும் பார்த்து சொன்னீங்க. அது வந்து கம்ருதீன் வந்து ஒரு பேட் டச் அப்படிங்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு கோவப்பட்டீங்க. இப்போயே கம்ருதீனை வந்து ஒரு காமருதீன்னு சொல்லும் போது அவன் எப்படி வேற சர்வே பண்ண முடியும்? சீரியல்ஸில் யாரு கூட ஆக்ட் பண்ணணும், எப்படி ஒத்துக்குவாங்க? இப்போ சீரியலையும் அஃபிஷியலாக அவரை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருது. இந்த மாதிரி இருக்கக்குள்ள இப்போ கானா வினோத்தை வந்து எப்படியாவது எவிக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அரோராவும் சாண்ட்ராவும் நல்லா பிளான் பண்ணி அரோரா போய் வினோத் கிட்ட வந்து உட்காந்து பேசுது. இந்த மாதிரி வீக்கெண்டில் யாராவது எவிக்ட் ஆனால் இல்லை மேபி அதுக்கப்புறம் ரன்னர் ஆனாலும் அவங்களுக்கு நோ யூஸ், அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் ரன்னர் அப் வாங்கினாலும் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, சம்பளம் மட்டும்தான். வீக்கெண்டில் எவிட் ஆகினாலும் சம்பளம் மட்டும்தான். ஆனால் இப்போ பணப்பெட்டியோடு நான் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மணியும் 18 lakhs கேஷும் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் உள்ளே இருந்ததுக்கான சம்பளம்